அது கீரனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இயற்கை வளம்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஊரும் கூட. அங்கே மாமியார் வனிதாவோட குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாமியார் வனிதாவுக்கு மட்டும் தொட்டதுக்கெல்லாம் பொறாம வந்துடும். அவங்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க வனிதா பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ கல்யாணமாகி சில மாதமே ஆன மகன் ராஜேஷும் மருமக ஜான்விகாவும் சந்தோஷமாக ஊர் சுற்றிட்டு வெளியே சாப்பிட்றது அப்படின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. சொந்த மகன் மருமக மேலே கூட பொறாம வர ஆரம்பிச்சிது மாமியாருக்கு. அப்போது ஒரு நாள் மருமக ஜான்விகா அவளோட நீளமான கூந்தலை அழகாக பின்னி ஜடையை முன்னாடி போட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தா. அதை பார்த்த மாமியார் வனிதா அவங்க மனசுக்குள்ள, ஆமாம், உலகத்திலே என்னமோ இவளுக்கு மட்டும்தான் முடி நீளமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஆட்டிக்கிட்டு தெரியுறா, சரியான நாடகக்காரி அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. உடனே மருமகளையும் கூப்பிட்டு, ஏம்மா இப்படி தான் வேலை பார்க்குறப்ப ஜடையை முன்னாடி போட்டு வேலை பார்க்கணும்னு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் என்னத்த இருக்குது, இதுக்கு போய் ஏன் எங்கள் அம்மாவெல்லாம் சேர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு ஜான்விகா கேட்டா. பின்ன சமையல் செய்கிறப்ப முடி சாப்பாட்டில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வனிதா கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் விழாதத்த, நான் நல்லா பின்னி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விகா உள்ளே போயிட்டா. என்ன அகம்பாவம் இவளுக்கு அப்படின்னு முணுமுணுத்தாங்க மாமியார் வனிதா. அன்னைக்கு ராத்திரி வனிதாவுக்கு தூக்கமே வரல. இவ என்ன ஷாம்பு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதை போட்டுக்கணும், அப்புறம் எனக்கும் முடி நீளமாக வளர்ந்துடும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதே சமயம் ராத்திரி கணவன் வந்ததும் ஜான்விகா மாமியார் என்னென்ன பேசினாங்க கேட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கணவன் ராஜேஷ் கிட்ட சொன்னான். அதுக்கு ராஜேஷோ, நீ வேற, ஒரு நாள் எனக்கு ஹை ஃபீவர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்டும் அங்கே தான் எடுத்துக்கிட்டேன். அப்போது எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் நர்ஸும் என்னை நல்லா கவனிக்கிறத பார்த்து பொறாமல் பிடிச்சி தனக்கும் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மனைவி ஜான்விகாவுக்கு மொத்தமாக ஷாக்காயிடுச்சு. அன்றைக்கி ராத்திரி அப்படியே போச்சு. மறுநாள் விடிஞ்சதோ இல்லையோ மாமியார் வனிதா எழுந்துட்டாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி மருமக ஜான்விகா ரூமுக்கும் தன்னோட ரூமுக்கும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஜான்விகா குளிச்சு ரெடியாகி சமையல் செய்ய சமையல் அறைக்குள்ளே போனான். மகனும் வேலைக்கு கிளம்புனான். அவ்வளோதான், வனிதா உடனே ஜான்விகாவோட ரூம்குள்ளே போய் அவளோட கபோர்ட்லாம் தேட ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு ரொம்ப ஷைனிங்கான ஒரு க்ரீம் பாட்டில் கிடச்சிது. ஓ, இதுதானா அவன் முடி நீளமாக வளர்கிறதுக்கு காரணம், காலில் கூட முடி வளரும்னு போட்டிருக்கு, அப்போ நம்ம தலையிலையும் இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு பேசிட்டே பாட்டிலில் இருக்கிற எல்லா க்ரீமையும் தலையில் போட்டுக்கிட்டாங்க வனிதா. சில மணி நேரம் போனதும் குளிக்க போன வனிதா பாத்ரூமில் இருந்து மொட்டை தலையோடு அழுதுகிட்டே, ஜான்விகா அடியே இங்கே வாடி அப்படின்னு கத்துனாங்க. மருமக ஜான்விகா பதறி போய் ஓடி வந்தா. தன்னோட அத்தை மொட்டை தலையோடு இருக்கிறத பார்த்து ஜான்விகாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. ஆனால் மாமியார் முறைக்கிறத பார்த்ததும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அத்தை என்ன ஆச்சு, ஏன் இப்படி மொட்டை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேலியாக கேட்டா ஜான்விகா. அடியே அடியே, நான் ஒன்றும் மொட்டை போடலடி, உன்னோட க்ரீமை போட்டு தலை குளித்தேன், கையோடு எல்லா முடியும் அப்படியே வந்துருச்சு அப்படின்னு கத்துனாங்க. என்னது, என்னோட க்ரீமா, என்ன க்ரீம் த, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே வனிதா அந்த பாட்டிலை காமிச்சாங்க. அதை பார்த்து ஜான்விகா கெக்க புக்கான சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ ஐயோ அத்தை, இது முடி வளர்கிற க்ரீம் இல்லை, முடியை ரிமூவ் பண்ணுற க்ரீம் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், மாமியார் வனிதாக்கு தலையெல்லாம் சுற்றிருச்சு. அதுக்கப்புறம் ஊரில் விற்கிற எல்லா முடி வளர க்ரீம், எண்ணெய், ஷாம்பு, தைலம் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க. ஆனால் வளரவே இல்லை முடி மட்டும். மருமக கூட அவள் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் மாமியாருக்கு போட்டு பார்த்தா. பொறாம பிடிச்ச மாமியார் வனிதாக்கு முடியே வளரலை. 1 வருஷம் ஆகியும் மொட்டை மண்டையோடையே சுற்றிட்டு இருந்தாங்க வனிதா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.